கோடி அற்புதரே புனித அந்தோணியாரே, நாடி தேடி வந்தோம் புதுமையின் புனிதரே. கோடி அற்புதரே புனித அந்தோணியாரே, நாடி தேடி வந்தோம் புதுமையின் புனிதரே. வேண்டும் வரம் தந்திடுவாய் தேவனையே கட்டிடுவாய், வேண்டும் வரம் தந்திடுவாய் தேவனையே கட்டிடுவாய். உன் புகழை பாடி வந்தோம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், உன் புகழை பாடி வந்தோம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடி அற்புதரே புனித அந்தோணியாரே, நாடி தேடி வந்தோம் புதுமையின் புனிதரே. அழகை வெல்ல மாதவம் பூண்டி, காணா பொருட்கள் கிடைத்திட செய்தீர். அழகை வெல்ல மாதவம் பூண்டி, காணா பொருட்கள் கிடைத்திட செய்தீர். அன்னையின் அருளை அனுதினம் நினைத்தீர், அன்னையின் அருளை அனுதினம் நினைத்தீர். ஜபமாலை வரங்களால் நிரம்பிட பெற்றீர், ஜபமாலை வரங்களால் நிரம்பிட பெற்றீர். கோடி அற்புதரே புனித அந்தோணியாரே, நாடி தேடி வந்தோம் புதுமையின் புனிதரே. வார்த்தை வரங்களால் மறைஞராகினார், ஆவியின் வரங்கள் நிரம்பிட பெற்றார். வார்த்தை வரங்களால் மறைஞராகினார், ஆவியின் வரங்கள் நிரம்பிட பெற்றார். வல்ல வார்த்தையை பாரெங்கும் சொன்னார், வல்ல வார்த்தையை பாரெங்கும் சொன்னார். புதுமைகள் புரியும் புனிதராகினார், புதுமைகள் புரியும் புனிதராகினார். கோடி அற்புதரே புனித அந்தோணியாரே, நாடி தேடி வந்தோம் புதுமையின் புனிதரே. அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம், அன்பர் இயேசு பலியில் இணைந்து சரித்திரமாவோம். அருள்நதி பாயும் இந்த திருப்பலிதனிலே அருள் பெரும் பலியாம் நமது தியாக பலியினை அர்ச்சனை பூவை அர்த்தனமாகி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம், அன்பர் இயேசு பலியில் இணைந்து சரித்திரமாவோம். இயேசுவில் பிரியமானவர்களே, திருப்பலியானது கொளத்தூர் சென்னை ஜாய்ஃபுல் கிட்ஸ் பிளே ஸ்கூல் அவர்கள் செய்கின்ற தொழிலை நிறைவாக ஆசீர்வதிக்கவும், அவர்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறவும் அவர்களுக்காக திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். என்மையிலம் அனோலா அலெக்ஸ் அவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும், அனோலா முதுகலை ஆசிரியர் தேர்வில் வெற்றி பெற்று ஆசிரியர் பணி கிடைக்கவும் குடும்பத்திற்கு இறை ஆசிரியர் வேண்டியும். உத்தம சோழபுரம் மரிய ஜோஸ்பின் அவருடைய மகள் திருமணம் நிச்சயிக்கப்பட்டதற்கு நன்றியாகவும், மகனுக்கு விரைவில் நல்ல வேலை கிடைப்பதற்காகவும் திருப்பலியிலே வேண்டுவோம். வடுகர்பாளையம் ஷேக்ஸ்பியர் அனிதா தூரிகை அவருடைய உடல்நலத்திற்காகவும், ஷேக்ஸ்பியர் உள்நாட்டிலிருந்து வீட்டிற்கு நல்ல முறையில் வரவும், அனிதாவிற்கு வேலை கிடைக்கவும், தூரிகை வளர்ச்சிக்காகவும் இத்திருப்பலியிலே வேண்டுவோம். மயிலாடுதுறை போர்ஷியா ஆண்டனி வீடு நல்ல முறையில் அமையவும், போர்ஷியாவுக்கு குழந்தை நல்ல முறையில் பிறக்கவும், வேலை கிடைக்கவும், மிகாவில் வளர்ச்சிக்காகவும் திருப்பலியிலே வேண்டுவோம்.
நான்சி பெங்களூர். புனித அந்தோணியார் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், நான்சி யோனா அவருடைய உடல்நலத்திற்காகவும் பொருளாதார வளர்ச்சிக்காகவும், சந்தானம் சந்தனமேரி கோவை, சந்தானம் சந்தனமேரி அவருடைய குடும்பத்திற்காகவும், பத்தியநாதன் ஆரோக்கியமேரி நீர்மலை அவருடைய குடும்பத்திற்காகவும், ஜான் தாமஸ் ஸ்டெல்லா மேரி அறந்தவ புகழும் அவருடைய குடும்ப அமைதிக்காகவும், உடல் நலத்திற்காகவும், குழந்தைகளுடைய நலத்திற்காக வேண்டுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் Praise the Lord. Praise the Lord. கரங்களை உயர்த்தி Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த புதிய மாதம் நவம்பர் மாதத்திற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும், குறிப்பாக மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமையில் இந்த கோவூர் திருத்தலத்தை தேடி வருகின்ற எல்லாருக்கும் ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசி ஆசீர்வாதத்தையும் பல்வேறு அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு புனிதராக கோவூர் புனித அந்தோணியார் இருக்கிறார். எனவே அவரிடத்திலே எல்லா தேவைகளையும், குறிப்பாக எந்த ஒரு நோக்கத்திற்காக இந்த மாலை வேளையில் தேடி வந்திருக்கிறீர்களோ அத்துணை தேவைகளையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்க, குறிப்பாக இந்த நவம்பர் மாதத்திலே நம்முடைய குடும்பங்களில் மரித்த எல்லா ஆன்மாக்களுக்கும் இறைவன் நித்திய இளைப்பாறுதலை தர இந்த திருப்பலியில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த திருத்தலத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் அருட்பணியாளர் அவருக்கு இறைவன் நல்ல உடல் உள்ள சுகத்தையும், இந்த திருத்தல வளர்ச்சிக்கு பங்கு தந்தை அவர்களுக்கு பல்வேறு நிலைகளில் உதவி புரியக்கூடிய எல்லாரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். மேலுமாக இந்த காலங்களிலே மழையினாலும் பனியினாலும் உடல்நல குறைபாடு எதுவும் இல்லாமல் நாம் அனைவரும் ஆரோக்கியத்தோடு வாழவும் இந்த திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி நம்முடைய பாவங்களை ஏற்று மனமருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும்
எங்கள் ஊரின் பாதுகாவலராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்முடைய மக்களாகி எங்களுக்கு வழங்கினீரே. அந்த புனிதரின் உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை அந்தோணியார் வழியாக கண்டு உணரவும் செய்தருளும். உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஒருவருக்கொருவர் உடனுறுப்புகளாயிருக்கின்றோம். திருத்தூதர் பவுல் உரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை வசனங்கள் 5 முதல் 16 முடிய. சகோதர சகோதரிகளே, நாம் பலராய் இருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாயிருக்கிறோம். ஒருவருக்கொருவர் உடனுறுப்புகளாயிருக்கிறோம். ஆயினும் நமக்கு அளிக்கப்பட்டுள்ள அருளுக்கேற்ப வெவ்வேறு அருள்கொடைகளை பெற்றுள்ளோம். இறைவாக்கு உரைக்கும் கொடையை நாம் பெற்றிருந்தால் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்த வேண்டும். தொண்டாற்றும் கொடையை நாம் பெற்றிருந்தால் அதை தொண்டு புரிவதற்கு பயன்படுத்த வேண்டும். கற்றுக் கொடுப்போர் கற்றுக் கொடுப்பதிலும், ஊக்கமூட்டுவோர் ஊக்கம் தருவதிலும், தமக்குள்ளதை வழங்குவோர் தாராளமாக கொடுப்பதிலும், தலைமை தாங்குவோர் முழு ஆர்வத்தோடு செயல்படுவதிலும், இரக்கச் செயல்களில் ஈடுபடுவோர் முக மலர்ச்சியோடு அவற்றை செய்வதிலும் தாம் பெற்ற அருள் கொடைகளை பயன்படுத்த வேண்டும். உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையையே பற்றி கொள்ளுங்கள். உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளங்கனிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவரென எண்ணுங்கள். விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். எதிர்நோக்கு மிக்க உள்ளத்தோடு ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள். இறைவேண்டலில் நிலைத்திருங்கள். வறுமையுற்ற இறைமக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள். ஆம், ஆசி கூறுங்கள். சபிக்க வேண்டாம். மகிழ்வாரோடு மகிழுங்கள். அழுவாரோடு அழுங்கள். நீங்கள் ஒரு மனத்தவராய் இருங்கள். உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரக்கம் நிறைந்தவரே,
இருளும் எனக்கு இருந்தாலும் பேரும் புகழும் என்னை சூழ்ந்தாலும் உதயம் தேடும் மலரை போலவே உயிரின் உயிரே உன்னை தேடினே நிலவில்லா வாழும் வாழில்லை நீ இல்லா வாழும் வாழில்லை நம்பிக்கை என் நாயகா நலன்களின் தேவாவா வார்த்தை ஒன்று பேசுமே வளங்கள் எல்லாம் கூடுமே இரக்கம் நிறைந்த தெய்வமே இதயம் திறந்து அழைக்கின்றேன் தேடும் உலக செல்வம் நிறைந்தாலும் பதவி பட்டங்கள் உயர்வை தந்தாலும் அலைகள் ஓயம் கடலை போலவே அன்பே உனது அருளை வேண்டினே தாயில்லா குழந்தை போலவே தவிக்கின்றேன் ஏக்கம் போக்குமே முழு முதல் இறைவனே ஒவ்வொரு வேந்தனே காலம் கடந்த தேவனே உன் கருணை ஒன்றே போதுமே இரக்கம் நிறைந்த தெய்வமே இதயம் திறந்து அழைக்கின்றேன் இரக்கம் நிறைந்த தெய்வமே இதயம் திறந்து அழைக்கின்றேன் உன்னை பாட வருகின்றேன் உன்னை அன்பு செய்கின்றேன் இரக்கம் நிறைந்த தெய்வமே இதயம் திறந்து அழைக்கின்றேன் Alleluia, 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 Alleluia. பெரும் சுமை சோர்ந்திருப்போர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர் அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14 வசனங்கள் 15 முதல் 24 முடிய. அக்காலத்தில் இயேசுவோடு பந்தையில் அமர்ந்தவர்கள் ஒருவர் இயேசுவிடம், இறையாட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, ஒருவர் பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்து பலரை அழைத்தார். விருந்து நேரம் வரவே அவர் அழைப்பு பெற்றவரிடம் தம் பணியாளரை அனுப்பி, வாருங்கள், எல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்தாகிவிட்டது என்று சொன்னார். அவர்கள் எல்லோரும் ஒருவரின் ஒருவராக சாக்குப்போக்கு சொல்லத் தொடங்கினர். முதலில் ஒருவர், வயல் ஒன்று வாங்கியிருக்கிறேன், அதை நான் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார். நான் 5 ஏர்மாடுகள் வாங்கியிருக்கிறேன், அவற்றை ஓட்டி பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் வேறொருவர். எனக்கு இப்போதான் திருமணமாயிற்று, ஆகையால் என்னால் வர முடியாது என்றார் மற்றொருவர். பணியாளர் திரும்பி வந்து இவற்றை தம் தலைவருக்கு அறிவித்தார். வீட்டு உரிமையாளர் சினமுற்று தன் பணியாளரிடம், நீர் நகரின் வீதிகளுக்கும் சந்துகளுக்கும் விரைந்து சென்று ஏழையர், உடல் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர் ஆகியவரை இங்கே கூட்டி வாரும் என்றார். பின்பு பணியாளர், தலைவரே, நீர் பணித்தபடியே செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றார். தலைவர் தம் பணியாளரை நோக்கி, நீர் வழியோரங்களிலும் நடைபாதைகளிலும் போய் எனது வீடு நிரம்பும் அளவுக்கு மக்களை வற்புறுத்தி கூட்டி வாரும். அழைப்பு பெற்றவர்கள் எவரும் என்னுடைய விருந்தை சுவைக்கப் போவதில்லை என உமக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹalleluya. ஹalleluya. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித அந்தோணியாரினுடைய அன்பு பிள்ளைகளே, பொண்ணு கிடைச்சாலும் எது கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க? புதன்கிழமை. புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு புதன்கிழமை கூட கிடைச்சிரும் போல இருக்கு, நமக்கு செவ்வாய்க்கிழமை தான் கிடைக்காது. எல்லா நாளுமே முதல் செவ்வாயாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும், அப்படி தானே? 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 7மே ஆண்டவர் செவ்வாய்க்கிழமையாக படைச்சிட்டாருன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். எல்லா செவ்வாய்க்கிழமையுமே நீங்கள் வந்துடலாம்ல. மாதத்தில் ஒரு நாளுக்கு பதிலாக 7 நாள் அந்தோணியார் வழியாக ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஒரு சிறிய பாடலோடு இந்த மறையுரையை நாம் துவங்குவோம். கண்களை மூடி இந்த பாடல் வரிகளை மட்டும் அப்படியே சிந்தித்தவாறு கடவுள் நமக்கு செய்துள்ள அனைத்து விதமான நன்றிகளையும் நினைத்து பார்ப்போம். எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமா? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமா? எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.
கோடி கோடி நன்றி சொன்னாலும் கடவுளுக்கு பத்தாது. அவ்வளவு நன்மைகளை கடவுள் நமக்கு செய்கிறார். இது என்ன மாசம்? நவம்பர் என்ன மாதம்? நவம்பர் நவம்பர் மாதம். தமிழுக்கு என்ன மாதம்? புரட்டாசி போயிட்டா இல்லையா? புரட்டாசியோட நம்ம வாழ்க்கையில் புரட்டி போட்ட எல்லாம் போயிட்டு இப்போ நல்லா ஐப்பசி மாதத்தில் இருக்கிறோம். நவம்பர் மாதம். நவம்பர் மாதம்னாலே மரித்த ஆன்மாக்களுக்கு உரிய மாதம். ஒரு கற்பனையாக ஒரு நிகழ்வை சொல்லுகிறார். ஒரு கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அடிக்கடி காரில் பயணம் செய்வார்கள். ஒரு தடவை காரில் போயிட்டு இருக்கப்ப காரை கொண்டு போயிட்டு கணவர் விட்டு மோதிட்டார். மோதின வாக்கில் ஸ்பாட்டில் 2 பேரும் அவுட்டு. 2 பேரும் அவுட் ஆனோன்னு நேர மேலே போகிறாங்க. மேலே போனோன்னு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. மேலே முதல்ல இவங்க 2 பேருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா முட்டி மோதி எழுதிக்கிட்டு இல்லாமல் மோதனமா நேராக போயிட்டு எங்கே போயிட்டாங்க? மேலே போயிட்டாங்க. போனோன்னு சாப்பாடு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. என்ன சாப்பாடு? மட்டன் சாப்பாடு. போனோன்னு என்ன சாப்பாடு? மட்டன் சாப்பாடு. மட்டன் சாப்பாடு. வீட்டுக்காரரு போயிட்டு முதல்ல மட்டன் சாப்பாடை எடுக்க போனார். மனைவி கையை பிடிச்சி, எங்க நீங்கள் மட்டனே சாப்பிடக்கூடாதுங்க, உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, அதனால் என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. உடனே பேதுரு பக்கத்தில் இருந்துட்டு, அதெல்லாம் உங்கள் வீட்டில் கீழே, இங்கேயெல்லாம் நீ எவ்வளவு மட்டன் வேணாலும் என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். எவ்வளோ வேணாலும் எடுத்து சாப்பிடியா, வறுத்தது திறக்குனது எல்லாத்தையும் எடுத்து எவ்வளோ வேணுமோ சாப்பிடுனார். அதுக்கு அடுத்ததாக பார்த்தா நல்ல இனிப்பாக ஒரு ஸ்வீட் இருந்துச்சு. அதை எடுக்க போனோன்னா மனைவி கையை பிடிச்சிட்டு, நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஸ்வீட் எடுக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு என்ன இருக்கு? சுகர் இருக்கு. திரும்ப பேதுரு பார்த்துட்டு, இங்கே அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, எவ்வளவு கேசரி வேணாலும் எடுத்து என்ன பண்ணு, தின்னு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா காஃபி ஒன்று கொண்டு வாங்க, என் கணவருக்கு சுகர் போடாமல் கொடுங்க, அதெல்லாம் எவ்வளோ வேணாலும் இங்கே போட்டு குடிக்கலாம் என்று சொன்னான். அப்போ அந்த கணவர் என்ன தெரியுமா சொன்னார்? காரை 20 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு போய் மோதிட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடியே நாம் எங்கே வந்திருக்கணும்? எங்கே வந்திருக்கணும்? மேலே வந்திருக்கணும். 20 வருஷம் மட்டனு சாப்பிடாம, ஸ்வீட்டு சாப்பிடாம, சுகர் போட்டு எதுவுமே சாப்பிடாம 20 வருஷம் வீணடிச்சிட முடியும் என்று சொல்லி மனைவி இடத்திலே சொன்னாராம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுள்கிட்ட நாம போற வரைக்கும் இந்த உலகத்துல அவ்வளவு கவலைகள் நமக்கு இருக்கும். பிரச்சனை இருக்கா இல்லையா? யாருக்கெல்லாம் பிரச்சனை இல்லை? கை தூக்குங்க பாம்பு. இல்லைன்னா சொல்லுங்க, என்கிட்ட பல பிரச்சனை இருக்கு, ஒரு பிரச்சனை உங்களுக்கு பார்சல் பண்ணி தந்து அனுப்ப. அவ்வளவு கவலைகள், அவ்வளவு பிரச்சனைகள். எப்படி அவர்கள் மேலே போன பொழுது எந்த கவலையும் இல்லாமல் இருந்தார்களோ, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தார்களோ, உடல் ரீதியாகவோ மனல் ரீதியாகவோ எந்த கவலையும் இல்லாமல் இருந்தார்களோ, அதே போன்று இந்த உலகத்திலேயே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு இடம் என்னவென்று சொன்னால் அதுதான் இந்த திருத்தலங்கள். பிரைஸ் தி லார்ட். இப்ப யாருக்காவது என்ன சமைக்கணும்னு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இன்னைக்கு கோயிலில் என்ன சாப்பாடு போட்டாலும் நம்ம சாப்பிட்றோம். ஏன்னா அது சாப்பாடே கிடையாது. என்ன? அது ஒரு ஆசீர்வாதம். அது ஒரு ஆசீர்வாதம். அந்தோனியாருடைய வரலாற்றிலே ஒரு முறை படித்தேன். அவர் ஒரு நாள் என்ன பண்றாரு, அன்னைக்கு விரதம் இருந்து மதியம் என்ன பண்ண போறாருன்னா சாப்பிட போறார். அவருக்கு எதிராக இருந்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா வந்து நல்லா நான்வெஜ் சாப்பாடை சமைச்சு அவருக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, வைக்கிறாங்க. நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? அப்பாடா நல்லா சாப்பாடு கிடைச்சிடா, நான்வெஜ் காலையில் விரதம் இருந்ததுக்கு இப்போ நமக்கு நல்லா சாப்பாடு கிடைச்சிருக்கே என்று சொல்லி சாப்பிட்டு இருப்போம். ஆனால் அந்தோனியார் ஜெபித்து அந்த அசைவ உணவையே என்ன உணவாக மாற்றினார்? என்ன உணவாக மாற்றினார்? சைவ உணவாக மாற்றி அவர் உண்டதாக அவருடைய வரலாற்றிலே சொல்லப்படுது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நற்செய்தி என்ன? நற்செய்தினா சாப்பாடு தான் நற்செய்தி, வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு என்ன நற்செய்தி? சாப்பாட்டுக்கு நற்செய்திக்கும் தொடர்பு இருக்கு. சாப்பாட்டுக்கும் உணவுக்கும் நம்ம திருத்தலத்துக்கு நிறைய ஒற்றுமை இருக்கிறது. இங்க வந்தோடனே இந்த அரங்கத்தில் இந்த திருத்தலத்தினுடைய வரலாறெல்லாம் இந்த சைடு படித்தேன். இந்த சைடெல்லாம் உணவு புதுமை, அதன் வரலாறு என்று தந்தை அவர்கள் ரொம்பவும் அழகாக எழுதியிருக்கிறார்கள். இது யார் எனக்கு கண்ணு தெரியல அப்படின்லாம் சொல்லவே
முடியாது. ரொம்ப தெளிவாக இருக்கிறது. இதில் என்ன பிரச்சனைனா சில பேர் நடுவில் படிக்கிறது, அப்புறம் இங்கே படிக்கிறது, அப்புறம் அங்கே போய் படித்தா ஒன்றும் புரியாது. பாட புத்தகத்தை படிக்கிறது மாதிரி ஓப்பன் பண்ண வேண்டியது, படிக்க வேண்டியது, திரும்ப க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு பக்கத்தை ஓப்பன் பண்ண வேண்டியது, ஒரு பாடமும் படித்தது மாதிரியே இருக்காது. அழகா உணவுக்கும் இன்றைய நற்செய்திக்கும் அதே சமயத்தில் இந்த திருத்தலத்தை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் தேடி வருகின்ற பொழுது உங்களுக்கு என்ன புதுமைகள் நடக்கும். இயேசு ஆண்டவர் இன்றைய நற்செய்தியில் சாப்பாடு ஏற்பாடு பண்ணுறார். பெரிய சாப்பாடு, நல்ல விருந்து, தடபுடலான ஒரு விருந்து. ஏற்கனவே எல்லாருக்கும் அழைப்பு சொல்லிட்டு நல்லா சாப்பாடு செஞ்சாச்சு. நம்மெல்லாம் நல்லா சாப்பாடு செய்வோம். எப்படி தெரியுமா? அருளானந்தருக்கு, அந்தோனியாருக்கு, செபஸ்தியாருக்கெல்லாம் வீட்டில் என்ன பண்ணுவோம்? ஒரு ஆடு நேர்ந்து விடுவோமா? யாரெல்லாம் அப்படி விட்டுருக்கீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். விட்டதே இல்லையா? பொய் சொல்லாதீங்க. யாரெல்லாம் அது மாதிரி ஆடை இது மாதிரி புனிதருக்கு திருத்தலத்துக்கு நேர்ந்து விட்டு பெருசானோட போய் நல்லா அடித்து சாப்பிட்டு வந்தாலாம் கை தூக்குங்க பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஒரு சில குடும்பங்கள்லாம் இருக்காங்க. அருளானந்தர் கோயில் ஓரியூருக்கு வீட்டில் ஆடு வளர்ப்பாங்க. அந்த ஆட்டை வெட்டுற நாள் வந்தோடனே இவங்களே ஒரு வேன் எடுத்துக்க வேண்டியது, இவங்களே ஆட்டை எடுத்துக்க வேண்டியது, நேராக கொண்டு போயிட்டு அருளானந்தருக்கு வேண்டிட்டு அங்கே ஆட்டை அடித்து இவங்களே நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட வேண்டியது. அதை அந்த கோயிலில் போய் அடிக்காமல் எங்கே அடிச்சிருந்துருக்கலாம்? எங்கே அடிச்சிருந்துருக்கலாம்? வீட்டிலே அடித்து பேசாமல் என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? சாப்பிட்ருக்கலாம். நீங்கள்லாம் அப்படி கிடையாது. நீங்கள்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க. ஆடோ கோழியோ எது கோவூர் அந்தோனியாருக்கு நேர்ந்து விட்டாலும் அதை கொண்டாந்து இங்கே அடித்து பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு தான் சாப்பிடுவீங்க. அப்படி தானே? அப்படியெல்லாம் கிடையாது சாமி, நாங்கள் வருவோம், இங்கே யாராவது எங்களுக்கு சோறு போட்டால் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிடுவோம், நாங்கள் போயிடுவோம். அப்படி இருந்தாலும் பரவாயில்லை. இந்த திருத்தலத்திலே நீங்கள் உட்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு உணவும் ஆசீர்வாதம். ஒவ்வொரு உணவும் அந்தோனியார் வழியாக நமக்கு பேர் ஆசீர்வாதமாக நமக்கு கிடைக்கிறது. அதனால தான் கோயில் சாப்பாடுலாம் வேஸ்ட் பண்ணாமல் சிந்தாமல் என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு பருக்கை, அந்த ஒவ்வொரு உணவிலும் என்ன இருக்கிறது? ஆசீர்வாதம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப இயேசு ஆண்டவர் இன்றைய நற்செய்தியில நல்ல சாப்பாடு, என்ன சாப்பாடுலாம் போடல, ஆனா யாரெல்லாம் கூப்பிட்டாரு அப்படின்னு தெளிவா போட்டிருக்கு. கூப்பிட்டா ஒரு 3 பேர் 3 காரணம் சொல்றாங்க சாப்பாட்டுக்கு வராம. காரணம் என்ன சொன்னாங்க? நிலம் வாங்கியிருக்கேன், இப்பதான் ஒரு புதுசா வயல் வாங்கியிருக்கேன். ஏன் கோயிலுக்கு போகல? முதல் செவ்வாய் இப்பதாங்க ஒரு இடம் வாங்கியிருக்கோம், இந்த கீவலூருக்கு பக்கத்துல, திருவாரூருக்கு பக்கத்துல ஒரு இடம் வாங்கியிருக்கோம். அதனாலதான் இந்த செவ்வாய்க்கிழமை என்ன பண்ண முடியல, போக முடியும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஆண்டவர் இதே மாதிரிதான் சாப்பாடு செஞ்சுட்டு வந்தோன்னே பார்த்தேன், பெரிய அண்டா இருக்கு. அண்டாவில் எல்லாம் சாப்பாடு செஞ்சு மேலே நெருப்பு போட்டு இருக்கு, ரெடியாக இருக்கு. ஒவ்வொரு வாரமும் குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் இந்த முதல் செவ்வாய்க்கிழமை அப்படிதான் நமக்கு தயாராக இருக்கிறது. ஆனால் பல பேர் ஏன் வர்றதில்லை? எதை வாங்கிடுறாங்க? எதில் பிஸியாகிடுறாங்க? நிலம். முதல்ல இந்த உலக பொருட்கள் நிலமாக இருக்கலாம், இதில் பிஸி ஆயிடுறாங்க. ரெண்டாவது ஒருத்தன் ஏன்டா வரலன்னு கேட்டால், இப்போதாங்க 2 மாடு வாங்கியிருக்கேன். என்ன வாங்கியிருக்கான்? பாதி பேருக்கு அது பிரச்சனை. சாயந்தரம் ஆனால் ஆடை கட்டணும். இதில் எங்கே கோயிலுக்கு போகிறது? ஆடு மாடா சாயந்தரம் ஆனாலும் என்ன பண்ணணும்? இழுத்து கட்டணும். அது கவலை. முதல்ல நிலம் வாங்கிட்டேன் வர முடியலைங்கிறாரு. 2வது ஆள் என்ன சொல்கிறாரு? மாடு வாங்கிட்டேன் வர முடியாது. 3வது ஆள் சொன்ன காரணம் தான் ரொம்ப முக்கியமான காரணம். என்ன சொன்னார் சொல்லுங்க பார்ப்போம். சிஸ்டர் நீங்கள் சொல்லாதீங்க, நீங்களும் சொல்லக்கூடாது, நானும் சொல்லக்கூடாது. என்ன சொல்லுங்க? இப்பதான் எனக்கு கல்யாணம் ஆகிருக்கு, அதனால தான் முதல்ல நான் சொல்லலைன்னு சொன்னேன். அதனால தான் உங்களை சொல்ல சொன்னேன், நீங்கள் தான் என்ன பண்ணலை, சொல்லலை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ 3வதாக நபர் என்ன சொல்கிறார்? இப்பொழுதுதான் எனக்கு திருமணமாகி இருக்கிறது, அதனால என்ன பண்ண முடியாது, சாப்பாட்டுக்கு வர முடியாது. சில பேர் அப்படிதான், கல்யாணம் ஆனோன்னு கோயில் குளத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க. எங்கே போவாங்க? பீச்சுக்கு, பார்க்குக்கு, கடற்கரைக்கு, இங்கெல்லாம் போய் என்ன பண்ணுவாங்க? சுற்றுவாங்க. கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்திருப்பாங்க, கோயிலையே சுற்றுவாங்களே ஒழிய எதுக்குள்ளே போக மாட்டாங்க, என்ன பண்ண மாட்டாங்க, கோயிலுக்குள்ளே என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. அப்போ 3வது நபர் சொல்லக்கூடிய காரணம் அதுதான், எனக்கு திருமணமாகிவிட்டது. அப்படின்னா இன்னொரு ஜாப் எனக்கு சேர்ந்து வந்துட்டு என்னுடைய பணி சுமை அதிகமாகிவிட்டது. எனவே நிலமாக இருக்கலாம்,
மாடு ஆடு போன்ற காரியமாக இருக்கலாம். மூன்றாவதாக திருமணம் என்றது இருக்கலாம். இது எல்லாமே சிம்பிளா சொல்லணும்னா ஆண்டவர் அழைக்கின்ற பொழுது அவர்கள் சொன்ன நொண்டி சாக்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கோயிலுக்கு போறதுக்கு அல்லது அந்த திருப்பலியிலே ஆண்டவர் தரக்கூடிய விருந்துக்கு பல பேர் நாம போகாம இருக்கிறதுக்கு சொல்லக்கூடிய நொண்டி சாக்கு இதுதான். ஏன் கோயிலுக்கு போகல? இதான் நொண்டி சாக்கு. சாக்கு போக்குகளை யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்கள் இறையாட்சி விருந்திலே பங்கு பெற முடியவில்லை. சாக்கு போக்கு சொன்னவர்கள், அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு என்று சொன்னவர்கள். ஆங்கிலத்தில் அழகான வார்த்தை எக்ஸ்கியூசஸ் என்று சொல்கிறார்கள். எக்ஸ்கியூசஸ் அப்படின்னா என்ன? சாக்கு போக்கு. இப்ப பையன் முடிவு பண்ணிட்டான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகக்கூடாது. என்ன சாக்கு போக்கு சொல்லுவான்? சொல்லுங்க. ஒன்று பாட்டி மண்டையை போடணும், இல்லைன்னா வயிற்றுக்குள்ள ஓரமா எங்கேயாவது என்ன பண்ணணும். இவனுக்காண்டி எத்தனை தடவை தான் அந்த பாட்டி சாவுறது, இவனுக்காண்டி எத்தனை தடவை தான் வயிறு வலிக்கிறது. சாக்கு போக்கு நிறைய சொல்கிறோம், பெரியவர்களும் நிறைய சொல்கிறோம். ஏமா ஒழுங்கா தானே சமைப்ப, இன்னைக்கு ஏன் சமைக்கல? அது இல்லை இது இல்லை. முதல்ல உப்பு இல்லை உரப்பு இல்லை விட உனக்கு நல்ல மனசு இல்லை. அது இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? நல்ல விதமாக சமைக்க முடியும். எனவே பல்வேறு விதமான சாக்கு போக்குகளை நாம் சொல்கிறோம். எப்பொழுது காரணங்கள், நொண்டி சாக்குகளையும் காரணங்களையும், அதாவது தேவையற்ற காரணங்களை தேவையான ஒரு காரியங்களுக்கு நாம் தேவையற்ற ஒரு சில காரியங்களை முன்வைக்கின்றோமோ அப்பொழுது அந்த இறையாட்சி விருந்திலே பங்கு கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை நாம் என்ன செய்து விடுகிறோம்? இழந்து விடுகிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால்தான் இன்றைய நற்செய்தி அழகாக சொல்லப்படுகிறது. அழைக்கப்பெற்றவர்களுள் எவரும் என்னுடைய விருந்தை சுவைக்கப் போவதில்லை என உமக்கு சொல்கிறேன். இந்த புதுமை எல்லாம் படிச்சு பார்த்துட்டீங்களா? உணவு புதுமை யாரெல்லாம் படிச்சீங்க? கை தூக்குங்க, கேள்வி கேட்க போறேன். யாரெல்லாம் படிச்சிட்டீங்க? முடிஞ்சோன்னு சாப்பிட போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெளிவா படிச்சுட்டு போகணும். இன்றைக்கு நற்செய்தியில் என்ன நடந்துச்சோ அது அப்படியே இந்த புதுமையில இருக்குது. சலவை தொழிலாளி ஜோசப் இருக்கிறார். அவர் இந்த அந்தோனியாரிடத்தில் வேண்டுகிற பொழுது அவருக்கு புதுமை நடக்கிறது. நமக்கு தேவையான 2 ஆசீர்வாதத்தில் ஒன்று கிடைச்சிட்டு சாப்பாடு போட்டு என்ன பண்றோம்? எல்லாருக்கும் கொடுக்குறோம் என்று சமைச்சு விட்டுட்டு எல்லாரையும் கூப்பிட்டா ஒரு பையில என்ன பண்ணல? ஒரு பையில என்ன பண்ணல? வரல. அப்படியே இன்றைய நற்செய்தி, இங்கு நடந்த புதுமை அப்படியே நற்செய்தி. அந்த வீட்டுக்காரர்கள் இவ்வளவு சமைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணிடுறாங்க? கொண்டாந்து அங்கே பாருங்க, அந்த படத்தில் படிக்க தெரியாதவங்களாம் பாருங்க, அந்த படத்தில் என்ன பண்ணுறாங்க? கொண்டாந்து போட்டுட்டு போயிடறாங்க. இது நடந்து 1 வருஷம் கழிச்சு, என்னப்பா சமைச்சோம், எல்லாரையும் கூப்பிட்டோம், யாருமே சாப்பிட வரலன்னு சொல்லிட்டாங்களே, அதுவும் சலவை தொழிலாளி, இவர் சமைச்ச அந்த சாப்பாடை நாமளா சாப்பிடணும் என்று சொல்லுகிற பொழுது குழி நோண்டி அதை அப்படியே மூடி வைத்து விட்டு போகிறார்கள். 1 வருஷம் கழிச்சு திரும்ப அவங்க திரும்ப சமைக்கிறதுக்காண்டி அங்கே தோன்ற பொழுது அங்க ஒரே வெப்பமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்ன வெப்பமா இருக்கேன்னு பார்த்தா இதே இடத்தில் தான் 1 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பாடு வேணான்னு சொன்னாங்கல்ல, அதை அந்த இடத்துல வைக்கிறார்கள். 1 வருஷம் கழிச்சு அதை பார்க்கிற பொழுது அந்த உணவு அப்படியே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், praise the Lord, praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah. அப்போ எப்படி இந்த புதுமை நடக்க பல பேர் அந்த காரணங்களை, நொண்டி சாக்குகளை 100 வருடங்களுக்கு முன்னதாக இது எப்படி சொன்னார்களோ அதே போன்றுதான் நற்செய்தியிலும் கூட பல பேர் புறக்கணித்திருப்பதை நான் பார்க்க முடிகிறது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களே, அன்பு பிள்ளைகளே, இந்த திருத்தலத்திற்கு ஜெபிக்க வருகின்ற பொழுது எப்பொழுதுமே நாம நொண்டி சாக்குகளை என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. தஞ்சாவூர்லேருந்து வர்றப்ப மழை இல்லை, திருவாரூருக்கு அவுட்டரில் பார்த்தா மழை பெய்யுது, இடையில பெய்யுது, அப்படியே திருப்பிட்டு போயிடலாமா? இங்கே வந்துட்டா உள்ள வர்றதுக்கு ரொம்பவும் நாம் துரிதமாக வர ரோடெல்லாம் சின்னதாக இருந்தாலும் கூட அந்த அந்தோனியார் என்னுடைய கண்ணுக்கு தெரிகின்ற பொழுது எல்லா சாக்குகளையும் எல்லா சுமைகளையும் தள்ளி வைத்து விட்டு இதுக்குள்ளாக இருக்கிற அந்த அந்தோனியாரை தேடி வருகின்றோம். இந்த அந்தோனியார், கோவூர் அந்தோனியாரை பார்க்குறப்பெல்லாம் ஒரு சிப்பிக்குள்ளே இருக்கிற ஒரு முத்து மாதிரியே இருக்குது. இவ்வளவு பெரிய ஒரு கிராமத்துக்கு நடுவில் ஒரு முத்தாக யார் இருக்கிறார்? இந்த அந்தோனியார் இருப்பதை உணர முடிகிறது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே,
எப்படி இந்த திருப்பலியில் பங்கேற்று நாம் அந்தோனியார் வழியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றோமோ அதே போன்று இறையாட்சி விருந்திலே நாம் பங்கு பெற வேண்டும். இந்த நவம்பர் மாதத்திலே நமக்கு முன்பாக யார் சென்றார்களோ எல்லாரும் அந்த இறையாட்சி விருந்திலே பங்கு பெற்றுக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் அந்த இறையாட்சி விருந்தை அந்த வான்வீட்டிலே அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பார். அந்த இறையாட்சி விருந்துக்காக ஒவ்வொரு நாளும் இங்கு நாம் நம்மையே எப்படி தயார் செய்ய முடியும் என்று சொன்னால், உலக காரியங்களையோ மற்ற சாக்கு போக்குகளையோ நாம் முன்னிலைப்படுத்தாமல் கடவுளை முன்னிலைப்படுத்தி நாம் அந்தோனியாரை பின்பற்றி வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக நமக்காக ஒவ்வொரு நாளும் அவர் பரிந்து பேசுவார். அந்த ஜோசப் அந்த சலவை தொழிலாளிக்காகவும், அதே சமயத்திலே இந்த சைடு இருக்கக்கூடிய அந்த முதியவர் இந்த ஆற்றிலே அவர் தூண்டி போட்ட பொழுது மீனுக்கு முன்னாகவே எப்படி அவர் வந்தாரோ அதே போன்று நம்முடைய தேவைகளிலும் முதலாவதாக இந்த அந்தோனியார் வந்து நமக்காக பரிந்து பேசி நிறைய ஆசீர்வாதங்களை தருவார். அப்படி அந்தோனியாரிடம் வழியாக நாம் உருக்கமாக ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். எந்த நோக்கத்திற்காக இந்த திருத்தலத்தை நாடி வந்தோமோ அந்த அத்துணை ஆசீர்வாதங்களை பெற்று இந்த மாதம் முழுவதும் நல்ல உடல் உள்ள சுகத்தோடும் மன நிம்மதியோடும் குடும்பத்தில் ஒற்றுமையோடும் வாழ வரம்பேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையே ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையே காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தனது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையின்றி திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகள் உமக்கு ஏற்றதாயும் உம்முடைய மாட்சிக்கு பயன்படும் விதத்தில் அமைவனவாக. உம்மீது நாங்கள் கொண்டுள்ள இந்த காணிக்கைகள் வழியாக இன்றும் என்றும் தீமைகள் அனைத்து நின்றும் எங்களை காத்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும்.
ஏனெனில் புனித அந்தோணியாருடைய நாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்தீரே. அவருடைய இறைபற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் எங்களை பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே புனிதர் வானதூதரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன்னிடம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு குறைந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்கள் ஆயன் சகாயராஜ் இங்கே குழுமிருக்கிற பக்தர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இன்றைய திருப்பலியிலே வேண்டிக் கொண்ட அனைத்து கருத்துக்களையும் நிறைவாக அவர்களுக்கு நிறைவு செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்கோட தொழில்களும் சகோதர சகோதரிகளையும் நாங்கள் ஒப்பு கொடுத்த அனைத்து ஆத்மாக்களின் நிலை கூர்ந்து திருமுக ஒளிநூல் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணைத்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் ஊரின் பாதுகாவலர் புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போல் வரம்பெறலும் என்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும்.
இதோ இறைவனுடைய செம்மறி, இவரே உலகத்தினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவரே இறையாட்சியினுடைய விருந்துக்கு எல்லாரையும் அழைக்கின்றவர். எந்தவிதமான மறுப்பும் எந்தவிதமான சாக்குப்போக்கும் சொல்லாமல் என்னுடைய விருந்தில் பங்கு பெறுங்கள் என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் அழைத்து இருக்கின்றவர். அவரையே நமக்கு உணவாக தர இருக்கின்றவர். இந்த செம்மறியினுடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வை அளிப்பதாக. விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார். விரைந்து வாரும் ஏழை நண்பரே. விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார். விரைந்து வாரும் ஏழை நண்பரே. சமபந்தி அமர்ந்து இயேசுவோடு இணைந்து, சமபந்தி அமர்ந்து இயேசுவோடு இணைந்து பகிரவாரிரோ நண்பரே. நீர் பகிரவாரிரோ நண்பரே. விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார். விரைந்து வாரும் ஏழை நண்பரே. விருந்து உண்ண அழைக்க பெற்றோர் விலகி ஓடி சென்று விட்டார். அழைக்க பெற்றோர் விருந்து உண்டு அன்பின் அரசில் நுழைந்திடுங்கள். விருந்து உண்ண அழைக்க பெற்றோர் விலகி ஓடி சென்று விட்டார். அழைக்க பெற்றோர் விருந்து உண்டு அன்பின் அரசில் நுழைந்திடுங்கள். உள் மனதினையே மாற்றிடுவீரே, ஆண்டவரே ஏற்றிடுவீரே. உள் மனதினை மாற்றிடுவீரே, ஆண்டவரே ஏற்றிடுவீரே. விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார். விரைந்து வாரும் ஏழை நண்பரே. விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார். விரைந்து வாரும் ஏழை நண்பரே. தாகமாக இருப்போரே நீர்நிலைக்கு வாருங்கள். காசு பணம் இல்லாரே நீங்களுமே வாருங்கள். தாகமாக இருப்போரே நீர்நிலைக்கு வாருங்கள். காசு பணம் இல்லாரே நீங்களுமே வாருங்கள். நல் உணவினையே இயேசு தருகிறார். நலம் பெற்று வாழ்வடைவீரே. நல் உணவினையே இயேசு தருகிறார். நலம் பெற்று வாழ்வடைவீரே. விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார். விரைந்து வாரும் ஏழை நண்பரே. விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார். விரைந்து வாரும் ஏழை நண்பரே. சமபந்தி அமர்ந்து இயேசுவோடு இணைந்து, சமபந்தி அமர்ந்து இயேசுவோடு இணைந்து பகிரவாரிரோ நண்பரே. நீர் பகிரவாரிரோ நண்பரே. நீர் பகிரவாரிரோ நண்பரே.
இருக்கின்றோம். முழங்கால் படியிடுவோம். இன்றைய நாளில் எதற்காக இந்த திருத்தலத்தை நாம் தேடி வந்தோமோ அந்த ஆசீர்வாதத்தை பெற்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான நேரம். முழங்கால் படியிட்டு இரு கரங்களையும் உயர்த்தி கோகூரில் வீற்றிருந்து குறிப்பாக அந்த தூண்டில் வழியாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பொக்கிஷம், ஒரு மாபெரும் புனிதர் இந்த கோவூர் அந்தோணியார். அவரிடத்திலே கண்களை மூடி ஜெபியுங்கள். தூண்டில் போட்டு அவருக்கு அகப்பட்டவர் போன்று அவர் போடக்கூடிய அந்த தூண்டிலே நாம் அகப்பட வேண்டும். அவரிடத்திலே நாம் சரணடைய வேண்டும். இங்கு வந்திருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருக்குமே ஒரு வேண்டுதல் உண்டு. யோவான் செய்தி 16வது அதிகாரம் 20வது இறைவசனம் இவ்வாறு கூறுகிறது, உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். இதை சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் சீடர்களுக்கு, என்னை தேடுவீர்கள், புலம்புவீர்கள், இந்த உலகத்தில் உங்களுக்கு துன்பங்கள் உண்டு, ஆனாலும் உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு அந்த ஆறுதல் வார்த்தையை கூறினார். இதோ இந்த வேளையிலும் கூட அந்த ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிப்போம், நம்முடைய தொழிலுக்காக ஜெபிப்போம், பிள்ளைகளுடைய படிப்பிற்காக ஜெபிப்போம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எத்தனை விதமான வேண்டுதல்கள், தேவைகள். இதோ இந்த மாலை வேளையிலே கோகூர் அந்தோணியார் இந்த திருத்தலத்திற்கு சென்றால் இந்த மாதம் முழுவதும் நன்றாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு எவ்வளோ பேர் வந்திருக்கின்றோம். இந்த கோவூர் அந்தோணியாரிடத்திலே இந்த திருத்தலத்திற்கு இந்த முதல் செவ்வாய்க்கிழமையிலே சென்றால் எனக்கு நல்லதே நடக்கும், எனக்காக பரிந்து பேசுவார், நல்ல உடல் நலத்தோடு நான் வாழ்வேன், என்னுடைய குடும்பம் நிம்மதியாக வாழும், செய்யும் தொழில் சிறக்கும் என்ற நம்பிக்கையோடு இதோ வந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. குறிப்பாக இதோ இங்கு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய அருள் சகோதரிகள் அவர்களுடைய கல்வி பணியை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இதோ இந்த வேளையிலே இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். குழந்தைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இதோ இந்த மாலை வேளையிலும் எத்தனையோ சிறு பிள்ளைகளை அழைத்து வந்திருக்கிறார். அவர்கள் ஞானத்தில், அறிவில், நற்பண்புகளில் குடும்பத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாக, பெற்றோருக்கு நல்ல கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக உருவாக வேண்டும் என்று சொல்லி இதோ இந்த மாலை வேளையிலே அழைத்து வந்திருக்கிறார். அவர்களுக்காக இதோ இந்த வேளையிலே ஜெபிக்கின்றோம். சிறு பிள்ளைகள் தங்களுடைய கரங்களிலே ஏந்தி சிறு பிள்ளைகளை, கை பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தருளும். இந்த காலங்களிலே அந்த பிள்ளைகளுக்கு எந்த விதமான ஒரு நோய் நொடியும் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான வாழ்வை அவர்களுக்கு தந்தருளும்படியாக ஜெபிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, இதோ தம்பதியர்களாக, கணவன் மனைவியாக, குடும்பமாக, பிள்ளைகளோடு சேர்ந்து வந்து எத்தனையோ பேர் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. குடும்பத்தின் நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும், குடும்பங்களில் நல்ல ஒரு உறக்கத்தையும் நிம்மதியான ஒரு வாழ்வையும் எவ்வளவோ சம்பாதித்தால் நிம்மதியில்லாத ஒரு வாழ்வை நீர்தாமே எடுத்துவிட்டு அவர்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்வை, மனநிறைவான ஒரு வாழ்வை, மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை தரும்படியாக இதோ இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எத்தனையோ பெரியவர்கள், வயதானவர்கள் இதோ இந்த வேளையிலே ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தங்களுடைய பேர பிள்ளைகளுக்காக, தங்களுடைய பிள்ளைகளுக்காக இதோ ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வயதானவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை தாரும் ஆண்டவரே. அவர்களுடைய விசுவாசத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ இந்த வயது முதிர்ந்த காலத்திலும் கூட நீர்தாமே அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அந்தோணியார் வழியாக அவர்களை ஆசீர்வதிக்க இதோ இந்த வேளையில் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இதோ கோவூர் அந்தோணியார் இதோ இந்த இடத்தை திருத்தலமாக தேர்ந்தெடுத்து அவர் குடிகொள்ளக்கூடிய ஆலயம் அமைத்து வீற்றிருக்கக்கூடிய ஒரு அருமையான இடமாக இதை தேர்ந்தெடுத்திருக்கின்றாரே. அப்படி இதோ வந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரையும் அந்த ஆண்டவர் தேர்ந்தெடுக்கின்றார், அந்தோணியார் வழியாக தேர்ந்தெடுக்கின்றார். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இதோ இந்த வேளையிலே அழைக்கின்றார். உங்களுடைய கவலைகளை எல்லாம், உன்னுடைய மனத்தில் என்ன கவலை எல்லாம் இருக்கிறதோ எல்லா கவலையும் என்னிடத்திலே ஒப்படைத்து விடு, நான் உன் மீது கவலை கொண்டுள்ளேன் என்று சொல்லி ஆண்டவர் இதோ இந்த வேளையிலே ஆசீர்வதிக்கின்றார். இதோ ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்குள்ளாகவும் கடந்து வாரும் ஆண்டவரே. நற்கருணையின் வடிவிலே ஏதோ வந்திருக்கிறேன். நற்கருணை வடிவிலே நீர் சென்றுள்ள ஒவ்வொரு உடலும் ஆரோக்கியமான ஒரு ஆலயமாக இருக்கக்கூடிய ஆற்றலை தர ஜெபிக்கின்றோம். இதோ இந்த நாளிலே
பிற மத சகோதர சகோதரிகள் எவ்வளோ பேர் தேடி வந்திருக்கிறார்கள். இந்த அந்தோனியார் எல்லாருக்கும் எல்லா சமயத்தவருக்கும் ஆசீர்வாதத்தை தரக்கூடியவர் என்று சொல்லி நம்பிக்கையோடு வந்திருக்கிறாங்க. விவிலியத்திலே அந்த இயேசு ஆண்டவரை தேடி சென்ற எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடைத்தது. அதே போன்று நானும் வருவேன், நானும் இந்த அந்தோனியாரை தேடி செல்வேன் என்று நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய பிற மத சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் அனைவரையும் இதோ இந்த வேளையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரங்கத்திலே, இதோ இந்த ஆலயத்திலே, இந்த வளாகத்திலே, இதோ இந்த ஒளிபெருக்கியின் வழியாக இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தோடும் ஆண்டவரை, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரை. வெறும் கையராக இல்லாமல் இதோ கரங்கள் முழுவதும், நம்முடைய இதயம் முழுவதும், நம்முடைய உள்ளம் முழுவதும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தால் நிரப்ப இதோ இந்த வேளையிலே ஜெபிப்போம். இன்றைய நாளில் இந்த உணவுக்காக உழைத்தவர்கள், இன்றைய நாளிலே திருப்பலி கருத்துக்கள் வழியாக ஜெபித்தவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவர். இந்த திருத்தலத்தினுடைய வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கக்கூடிய, தங்களுடைய பங்களிப்பை தரக்கூடிய, ஈடுபாட்டை தரக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அருள் பணியாளருக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருக்கக்கூடிய அருள் சகோதரிகள், இந்த பகுதி வாழ் இறைமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த திருத்தலத்திற்காக அவர்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு காரியமும் பன்மடங்கு ஆசீர்வாதமாக அவர்களுக்கு கிடைக்க இதோ இந்த வேளையில் ஜெபிக்கின்ற பங்கு தந்தையும் ஆசீர்வதியும். இந்த திருத்தல வளர்ச்சிக்காக அவர் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் இறை மக்கள், குறிப்பாக இறைமக்கள் பார்வையிலே அவர் முன்வைக்கக்கூடிய ஒவ்வொரு முன்னெடுப்பும், இந்த வளாகத்தில் அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக இதோ இந்த வேளையிலே ஜெபிக்கணும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித அந்தோனியாரின் நாளில் நாங்கள் விண்ணக உணவை உட்கொண்டுள்ளோம். அதனால் நாங்கள் எதை இந்த காலத்தில் கொண்டாடுகின்றோமோ அதை நிலையான மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள்ள கனிவுடன் அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியான் புனித அந்தோனியார் வழியாக உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கவலைகள் போக்கும் கவலையில்லா வாழ்வருளும். ஓரூர் புனித அந்தோனியாரே உம் திருத்தலம் தேடி வந்தோம். கடைக்கண் பாரும் கவலைகள் போக்கும் குறையில்லா வாழ்வருளும். வாழ்க பாதுகாவலர் வாழ்க, வாழ்க வாழ்க எங்கள் பாதுகாவலர் வாழ்க. ஓர் புனித அந்தோனியாரே உம் திருத்தலம் தேடி வந்தோ.
இயேசுவை குழந்தையாய் கரங்களில் தாங்கிய புனிதரும் புகழ் கொடி பறக்குதையா. இயேசுவை குழந்தையாய் கரங்களில் தாங்கிய புனிதரும் புகழ் கொடி பறக்குதையா. ஆறு அது கலமென உருவம் சுமந்து கரை சேர்த்து எமை வாழ வைக்குதையா. ஆறு அது களமென உருவம் சுமந்து கரை சேர்த்து எமை வாழ வைக்குதையா. வாழ வைக்குதையா. உம்மை வானளாவ கொடியேற்றி வாழ்த்த வந்தோம். உந்தன் வாக்குவரம் புகழ்தனை பாட வந்தோம். வானளாவ கொடியேற்றி வாழ்த்த வந்தோம். உந்தன் வாக்குவரம் புகழ்தனை பாட வந்தோம். இயேசுவை குழந்தையாய் கரங்களில் தாங்கிய புனிதரும் புகழ் கொடி பறக்குதையா. வற்றாத வெட்டாற்றில் தூண்டில் தேடியே ஊர் வந்து சேர்ந்த புதுமையான அந்தோனியாரே. வற்றாத வெட்டாற்றில் தூண்டில் தேடியே ஊர் வந்து சேர்ந்த புதுமையான அந்தோனியாரே. கோவூரில் கோயில் கட்ட அதனுள்ளே குடிகொள்ள, கோவூரில் கோயில் கட்ட அதனுள்ளே குடிகொள்ள கேட்டு வந்து கோயில் கொண்ட அந்தோனியாரே. கேட்டு வந்து கோவில் கொண்ட அந்தோனியாரே. உம்மை வானளாவ கொடியேற்றி வாழ்த்த வந்தோம். உந்தன் வாக்குவரம் புகழ்தனை பாட வந்தோம். வானளாவ கொடியேற்றி வாழ்த்த வந்தோம். உந்தன் வாக்குவரம் புகழ்தனை பாட வந்தோம். இயேசுவை குழந்தையாய் கரங்களில் தாங்கிய புனிதரும் புகழ் கொடி பறக்குதையா. சப்பரம் ஏறி நீர் எங்களுக்காகவே வெட்டாற்றில் இறங்கி ஏறும் அந்தோனியாரே. சப்பரம் ஏறி நீர் எங்களுக்காகவே வெட்டாற்றில் இறங்கி ஏறும் அந்தோனியாரே. பாஸ்காவின் நீரில் எம்மை கழுவிட செய்திடவே, பாஸ்காவின் நீரில் எம்மை கழுவிட செய்திடவே இயேசுதரும் செய்திதனை விளங்கச் செய்தவரே. இயேசுதரும் செய்திதனை விளங்கச் செய்தவரே. உம்மை வானளாவ கொடியேற்றி வாழ்த்த வந்தோம். உந்தன் வாக்குவரம் புகழ்தனை பாட வந்தோம். வானளாவ கொடியேற்றி வாழ்த்த வந்தோம். உந்தன் வாக்குவரம் புகழ்தனை பாட வந்தோம். இயேசுவை குழந்தையாய் கரங்களில் தாங்கிய புனிதரும் புகழ் கொடி பறக்குதையா. நேர்ச்சையாம் பந்தியை ஊர் மக்கள் ஒதுக்கவே கோவூரின் சலவையாளர் முந்தே போனாரே. நேர்ச்சையாம் பந்தியை ஊர் மக்கள் ஒதுக்கவே கோவூரின் சலவையாளர் முந்தே போனாரே. நன்றியாய் நேர்ந்து கொண்ட உணவை அவர் புதைத்துமே, நன்றியாய் நேர்ந்து கொண்ட உணவை அவர் புதைத்துமே ஆண்டு தாண்டி பாதுகாத்த அந்தோனியாரே. ஆண்டு தாண்டி பாதுகாத்த அந்தோனியாரே. உம்மை வானளாவ கொடியேற்றி வாழ்த்த வந்தோம். உந்தன் வாக்குவரம் புகழ்தனை பாட வந்தோம். வானளாவ கொடியேற்றி வாழ்த்த வந்தோம். உந்தன் வாக்குவரம் புகழ்தனை பாட வந்தோம். இயேசுவை குழந்தையாய் கரங்கள்
கரங்களில் தாங்கிய புனிதவும் புகழ் கொடி பறக்குதையா இயேசுவை குழந்தையாய் கரங்களில் தாங்கிய புனிதவும் புகழ் கொடி பறக்குதையா ஆறு அது கலமென உன் உருவம் சுமந்து கோவூர் கரை சேர்த்து எமை வாழ வைக்குதையா ஆறு அது கலமென உன் உருவம் சுமந்து கோவூர் கரை சேர்த்து எமை வாழ வைக்குதையா வாழ வைக்குதையா உம்மை வானளாவ கொடியேற்றி வாழ்த்த வந்தோம் உந்தன் வாக்கு வரம் புகழ